இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அப்படி வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே விரும்பும் காரியங்கள் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார் என்று சில காரியங்களை கொண்டு தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தாங்கள் விட்டிருந்த பணிகளை, தாங்கள் செய்து கொண்டிருந்த பணிகளை விட்டு வந்தார்கள். தங்கள் உறவுகளை விட்டு வந்தார்கள். எல்லா காரியங்களையும், உலகத்திற்கான எல்லா காரியங்களையும் விட்டு வந்தார்கள் என பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அவர்கள் பயந்து கலங்கி நடுங்கி கொண்டே இருந்தார்கள். மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தன்னை காண்பிக்கும் பொழுது மறுபடியும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். இயேசுவின் சீடர்கள் எப்படி முதலாவது எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்ல தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அதுபோலவே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் அவர்கள் தங்களை முழுவதுமாக இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து இயேசுவின் சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆனால் எருசலேம் மக்களை நாம் சிந்தித்து பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள். ஓசன்னா என்று பாடி இயேசுவை வரவேற்கிறார்கள். தங்கள் துணிகளை தரையிலே விரித்து அவரை வரவேற்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கைது செய்யப்பட்ட பின்போ இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூறுகிறார்கள். இயேசுவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட மக்கள், அதே மக்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஏன் என்று பார்த்தோமானால், அந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அடையாளங்களையும் அறிந்திருந்தார்கள். ஒருவேளை இயேசு நம்முடைய ஊருக்கு வரும்போது நமக்கும் அப்படிப்பட்டதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று நினைத்து அவரை வரவேற்றார்கள். இயேசு கைது செய்து விட்டுவிட்ட போதோ அவர்களுடைய குணம் வெளிப்பட்டது. இனிமேல் அவரால் எப்படி அற்புதம் செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த பிரயோஜனம் எங்களுக்கு, சகாயம் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்திருந்த மக்கள் அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். எனவே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திற்கான காரியத்தை தூக்கி வைத்துக்கொண்டு இயேசுவை தேடுகிறவர்களாக காணப்படக்கூடாது. இயேசுவைக்காக வாழ வேண்டும் என நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சீசர்கள் எவ்வாறு அவருக்கு பின் சென்றார்களோ அதுபோல நாமும் இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும் என இயேசு விரும்புகிறார். உலகத்திற்கான காரியங்களை இயேசு நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்றுதான் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய நீதியை நாம் தேடுகிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டதான காரியங்களை அவருடைய சீசர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சிகள் நமக்கு விளங்க செய்திருக்கிறது. எனவே இயேசுவின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் மற்றவர்களும் இந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை தேடக்கூடாது என்பதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும்.
உலகத்தின் சிற்றின்பங்களிலே, உலகத்தின் ஆசைகளிலே, உலகத்தின் பிடியிலே, பாவத்தின் வாழ்க்கையிலே இருக்கும் மக்களுக்கு நாம் சுவிசேஷகத்தை பிரசங்கித்து இயேசுவின் சீடர்களைப் போல யாவரும் இயேசுவை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் அனைவருக்கும் போதிக்க வேண்டும். நாமும் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என இயேசு விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாடுகள், துக்கங்கள், கவலைகள் வந்தாலும் இயேசு நமக்காக வேண்டுதல் செய்ய அதற்காகத்தான் பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு இந்த கிருபையின் காலங்களை கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். வேதத்திலே ஒரு ஓமை பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைக்கும்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் சற்று வித்தியாசமான வகையிலே சிந்தித்து பார்ப்போம். இயேசு இதை எனக்கு வெளிப்படுத்தினார். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு விருந்து தயார் பண்ணுகிறார். அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை நோக்கி அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வரும்படி கூறுகிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வரும்படி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யாரும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் வராமல் இருந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் அவருடைய ஊழியக்காரனை பிடித்து அவனை கொலை செய்து விடுகிறார்கள். இந்த காரியம் அந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறார்? அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களையும் அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தாராம். மேலும் அந்த ராஜா என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் பொல்லாதோர் நல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கப்படும் போது அந்த கல்யாண வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறார்கள்? நல்லோரும் போகிறார்கள், புல்லாரும் போகிறார்கள். அதிலே ஒருவர் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் வந்திருக்கிறார். அப்பொழுது அவனை பார்த்து கேட்கிறார், கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார், ஏன் வஸ்திரம் இல்லாமல் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் வந்திருக்கிறார் என்று கூறி அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே அவனை ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கான வாழ்க்கை. இயேசு முதலாவது எருசலேமிலே யூதர்களுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த 30 ஆண்டுகளுக்கு பின்பு எருசலேம் நகரம் படை எடுக்கப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதுபோல அந்த அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது. நல்லோர் தீயோர் என அந்நியராக இருந்த நமக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அதை பரிசுத்த அலங்காரத்துடனே அதை நாம் அனுபவிக்க செல்ல வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது முடிந்து போகும் என்றால் நாம் ஏனோ தானோ என்று இருந்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று நினைத்தால் அது நடக்காது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய விருந்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது போல பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எல்லாருடைய தகுதியும் நமக்கு இருக்க வேண்டும். நீதிமான்களாக பரிசுத்தமாக இருக்கும்போது தான் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மேலும் ஒருவேளை இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கிறது என்றால் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? 10 கன்னிகைகளுக்கு கூறப்பட்டது போல நாம் காணப்படுவோம். ஒருவேளை இயேசுவின் 2ஆம் வருகை வருகிறது என்று அறிவிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் வருகை யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நாம் அதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் மட்டுமே இயேசுவோடு உட்பிரவேசித்தார்கள். 5 கன்னிகைகள் உட்பிரவேசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய தீவெட்டிகள் அணிந்து விட்டன. அதற்கு எண்ணெய்கள் அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. எனவே இயேசு தாமதிக்கிறார் என்று நினைத்து இயேசு மேல் உள்ள விசுவாசத்தை, இயேசு நமக்கு காட்டிய வழிகளை விட்டு அதை பின்மாற்றமாக இருந்து அலட்சியமாக இருந்து விட்டோம் என்றால் நாம் இயேசுவினுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். எனவே இயேசு நமக்கு கொடுத்த சுவிசேஷகத்தை உட்கொண்ட நாம், கைக்கொள்கிற நாம் அதை விசுவாசத்தோடு எப்பொழுதும் கைக்கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார். அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் 5 கன்னிகைகள் இயேசுவோடு அழைத்து செல்லப்பட்டது போல நாமும் அழைத்து செல்லப்படுவோம். எனவே புத்தியுள்ளவர்களாக இயேசுவினுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கைக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்கும் போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை
இயேசுவின் வருகைக்கு முன்னாக முடிந்து போகும் என்றால், இயேசு வரும்போது நம்மை உயிரோடு எழுப்பி அவருடைய பரலோக ராஜ்யத்தை நம்மை சுதந்திரித்துக் கொள்வார். அப்படி இல்லை, இயேசு வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்றால் நம்மை உயிரோடு எடுத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமையும்படியாக இயேசு விரும்புகிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு தந்துடுவாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த இயேசு நீர் விரும்புகிறீர் என்பதை சற்று தியானித்தோம். நாங்களும் உயிர்த்தெழுதலோடு உம்மோடு உயிர்த்தெழ இயேசு விரும்புகிறீர். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்க, உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாத காரியங்களை நாங்கள் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை